ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க ரசம் சூப்பராக வைக்கலாம். ரசம் எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, மல்லித்தழை, பூண்டுப்பல், மிளகு, சீரகம், புளி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போது புளியை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்தது இப்போ முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம கருவேப்பிலை, மல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ரசம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலை, மல்லி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அரைச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, மல்லி எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம், நல்ல பழமாக பெருசாக ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நம்ம இதையும் நம்ம இப்போ மிக்சியிலே போட்டு சேர்த்து அரைச்சிடலாம். இப்படி அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த மெத்தடு. இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது இப்போ நல்லா அரைச்சாச்சு. தக்காளி பழம், பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, மல்லி எல்லாம் இது மாதிரி அரைச்சி இந்த புளி தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும், ரசத்தோட டேஸ்ட்டு. இப்போ நம்ம ரசத்துக்கு புளி தண்ணி, அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரசத்தை தாளிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிட்டு சொல்லிட்டு காஞ்ச மிளகாய் போடலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம கூட்டி வச்சு இந்த ரசம் தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் தாளிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இது ஒரு கொதி மட்டும் தான் கொதிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும். இந்த அளவுக்கு கொதிச்சா மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நல்லா சூப்பராக வாசனையாக கமகமன்னு இருக்குது. இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா ரசம், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. அதே சமயம் செரிமான பிரச்சனை இருக்காது, நல்லா செரிக்கும். ரசமும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள். அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அதே சமயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.